வெல்கம் டு த டூத் ஸ்பீக்ஸ் ஹாலோவின் சீரிஸ் எபிசோட் 2. இந்த எபிசோட் 2ல நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சினிஸ்டர். இது எந்த ஓடிடிலுமே அவைலபிளாக இல்லை. ஆனால் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ எப்படியாவது தேடி பிடிச்சி டவுன்லோட் பண்ணியாச்சு பார்த்துருங்க. ஒரு ரைட்டர் அவன் ஃபேமிலியோட ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஊருக்கு வருவான். அந்த ஊரில் அவன் கதையை எழுத ஆரம்பிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனுக்கு எதுவுமே வராது. அப்படி இருக்கிற டைமில் ஒரு நாள் அவன் வீட்டு பறனை மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த பாக்ஸில் நிறைய கேசட்டுங்க இருக்கும். அது என்னன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் பயங்கர கொடூரமான கொலைகள்லாம் இருக்கும். அந்த கொடூரமான கொலைகள்லாம் எங்கே நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த சினிஸ்டர் படத்தோட மீதி கதை. இந்த படம் ஹாலிவுட்டோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹாரர் ஃபிலிம்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படம் டேரெக்டாக உங்களை எந்த இடத்துலையுமே அப்படியே ஜம்ப் ஸ்கேர்லாம் வச்சு பயமுறுத்தாது. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தரும். அந்த ப்ரொட்டகனிஸ்டோடையே நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேப்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த படத்தில் காட்டப்படுற விஷயங்கள்லாம் நிஜமாலே நடந்து ஏதோ டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படம். இந்த எபிசோடோட ஈஸ்டர் எக் மூவியோட பேர் என்னன்னா ஆர்ஃபன். ரீசெண்டாக மிஸ்கேரேஜ் ஆன ஒரு கப்பல் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போவாங்க. அங்கே ஒரு 9 வயசு பொண்ணை அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த பொண்ணாலையா எதனாலன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஏன் அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அது ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கர ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட்லலாம் நான் செதறிட்டேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், அட் த சேம் டைம் அது ஹாரராகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். எதுவுமே எந்த ஓடிடிலுமே இல்லை. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த படம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.